தமிழினத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழர்களின் தலை எழுத்தை மாற்றிட செந்தமிழன் பெற்றெடுத்த செல்வ புதல்வன் எங்கள் அண்ணன், அருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பசிங்கிற ஒன்றை இல்லாத ஒழிப்பேன். உனக்கு நக்கலா தெரியும் என்னை பார்க்கும்போது. இந்த சீமா அப்படியே பேசுவாங்க, சாத்தியமில்லாதே பேசிட்டு பைத்தியக்காரா. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பெயர் தாண்டா புரட்சி. அதுக்கு பெயர் தாண்டா புரட்சி. சாதாரண கிராம அரணையூரில் எங்கள் ஆத்தாள் அப்பனை நீ பார்த்துருக்கியாடா? எனக்கு அடையாளம் தெரியுமாடா உனக்கு? என்ன யாருன்னு தெரியுமாடா? ஓட்ட டவுசர், ஒரே ஒரு டவுசரா, ஒரே ஒரு டவுசர். படுக்கையில் தூங்கும்போது எனக்கு கனவு வரும்டா, எந்திரிச்சு போய் ஒன்று கடிக்கிற மாதிரி. அப்படியே நான் ஒன்று கடிச்சு திரும்பி பார்த்தா நான் நனைஞ்சு படுத்து கிடப்பேன். காலையில் பள்ளிக்கூடம் போகணும், ஒரே டவுசர் தான், அது ஒன்று தான் போட்டிருப்பேன். அவசரமாக துவைச்சி தங்கச்சி அம்மா கூழ் கிண்டிகிட்டு இருக்கும்போது இந்த அடுப்பில் ஈரத்தை அப்படி பிடிச்சிக்கிட்டு பாதின்னு இந்த இது போன ஈரத்தோட டவசரம் மாட்டி பள்ளிக்கூட போன மகன்டான் நான். நீ என்னமோ பேசிட்டு இருக்கிற? காலில் செருப்பு இல்லாமல் +2 வரைக்கும் படிக்க போனோம்டா, காலில் செருப்பு இல்லாமல். இவங்கெல்லாம் பேசிட்டு இருப்பான் பெரிய இது மாதிரி. ஏன்? வறுமையில் ஏழ்மையில் பிறந்த மகன், அதனால் பசி எனக்கு தெரியும், எப்படி இதை சரி பண்ணணும்னு தெரியும், எப்படி சரி பண்ணணும்னு தெரியும். அப்படி இருந்த ஒரு மகன் நான். எல்லா பயலையும் பயங்காட்டி நிறுத்திருக்கேன்னா காரணம் என்ன? பயப்படுறான். சரா நான் ஒன்றுமே இல்லைடா. எதுக்கு மயத்துக்கடா என் சின்னத்தை எடுத்து ஒழிச்ச? நான் ஒன்றுமே இல்லைடா, விடுறா. ஏன்னா ஊரே கூடி ஒத்த வீட்டுக்காரனுக்கு பயந்தா அப்படிடா இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு ஓரத்தில் கம்மா கரையில் ஒரு வீடு கட்டி தனியாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஊரே சேர்ந்து பயப்படுறீங்கள? ஏன்? எப்படி இருக்கு? ஏன்? வீரன்டா, வீரனுடைய மகன்டா நான். நீ நீ என்னடா? நீ எங்க பரம்பரையே பயப்படுறது கிடையாதுடா. சண்டைக்கு போனா செத்துருவோம்னு தெரியும். சமரசம் பண்ணா ஆட்சியை காப்பாத்திட்டு கப்பம் கட்டிக்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்திருக்கலாம். என் முன்னோர்கள் வெள்ளைக்காரனுக்கு கப்பத்தை கட்டி வாழ்ந்திருக்கலாம். சண்டைக்கு போனால் சாவோம் தெரியும்டா. ஆனா ஒரு முடிவெடுக்கிறான் பாரு, மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிதுன்னு. போடா வேல் வேல் வெற்றி வேல் வீரவேல்னு பீரங்கி குண்டுக்கு நெஞ்ச காட்டி சத்தனம் பரம்பரையில் வந்தவன்டான். பிச்சைக்கார பிக்காளி நீ போடு. அதிகபட்சமே என்னடா மயிரனை தூக்கி ஜெயில போடுவியாடா? என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பறவைடா. நாங்கள் ஜெயில் கட்டினது எனக்கு தான், ஜெயில் கட்டினது எனக்கு தான் தம்பி. நான் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிலுக்கு போனவில்ல, ஜெயில இருந்து வந்து தான் கட்சி ஆரம்பிச்சேன். சும்மா இவங்க பூச்சாண்டி காட்டுவாங்க. இவனுக்கு எந்த சிந்தனையும் எந்த இதுவும் ஆக்கப்பூர்வமாக தெரியாது, இவனுக்கு செய்ய தெரியாது. மாடு மேய்க்க சொல்லிட்டாரு, ஆடு மேய்க்க சொல்லிட்டாரு. விருப்பம் இருந்தாவா நீ எல்லாரும் டாக்டரா போ, எல்லாரும் IAS IPS போ. சோறு எங்கேருந்து வரும்? நான் விளைய வச்சு கொடுத்தா தான் வரும். அதை சொல்கிறதுக்கு தான் 16 டாக்டர்ஸுக்கு சீட்டு கொடுத்துருக்கு. தம்பி நீ எல்லாம் படிச்சிருக்கல தம்பி. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனுக்கு ராக்கெட்டு விட்ட விஞ்ஞானிக்கு சாப்பாடு எங்கள் அப்பா விவசாயி தான் அனுப்பணும் ராஜா. இதான் ராஜா கோட்பாடு. இட்ஸ் ட்ரூத். அதை எந்த மயிராண்டியும் மறுக்க முடியாது. இதுதான் கதை. இது எதையோ சொல்லி உனக்கு சொல்லி விடுவான். நீ மாடுன்னு நினச்சிக்க. மாடு இந்த பாரு, ஆஸ்திரேலியாவில் பாரு, பிரேசிலில் பாரு, மாடு பண்ணை. மாட்டிலிருந்து பால் நேரடி உணவுக்கு போயிருதா? மாடு மோர் தயாரிக்க, மாடு பால் நெய் தயாரிக்க, பால் வெண்ணெய் தயாரிக்க, பால் பாலாடை கட்டி தயாரிக்க, பால் கோவா தயாரிக்க. இவ்வளவும் பிரித்து அனுப்புகிறான். பக்கத்தில் தொழிற்சாலை எல்லாம் 6.5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ளே இங்கேருந்து. மாட்டு கழிவு 100 ஏக்கரில் குப்பை கிடங்கு, மாட்டு கழிவு சாணத்தை எடுக்கிறான். அதே மாதிரி ஆட்டு பண்ணை ஆட்டு சாணத்தை எடுக்கிறான். ஆட்டு பால்
ஆட்டு பண்ண இங்கிருந்து எடுக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்து வேக்கம் கிளீனர் குப்பையை உங்கள் வீட்டில் உறிஞ்சதில் ஷக் 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 அப்படி சாணியிட்ட கொண்டு வச்சுன்னா உறிஞ்சிரும். எடுத்து அப்படியே ட்ரக்கில் கொட்டணும். இதுக்கு படித்தவன் தேவையில்லை. ஒரு 10th +2 என்ன படிச்சுக்க. நீ தான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு 400 இன்டர்வியூ நிற்கிறாங்க. ஏன்டா எம்எஸ்சி எம்ஃபில் எம்ஏ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு போய் டாஸ்மார்க்கில் சரக்கு ஊற்றி கொடுத்துருக்க. சாராயம் ஊற்றி கொடுக்குறத விட அது கேவலமாகி போயிடுச்சு. வாழ்ந்து கொண்டு போய் குப்பை கடங்களை கொட்டிடுறேன், குப்பையாக்குறேன், மக்க வைக்கிறேன். அதுக்கு உள்ளே இருந்து மீத்தேன் எடுக்கிறேன். என் பூமி தாயின் ஈரக்கொலையை அறுக்கலை, நான் அவளை ஒரு நுரையீரலை அறுக்கலை, அவள் சிறுநகரத்தை அடிக்கலை. அது வரைக்கும் இந்த பயோகேஸ் எடுத்துருக்கான் பாரு, மீத்தேன் எடுக்கிறவன் நான் வர்ற வரைக்கும் தான். வந்தவன குழாயை பிடிங்கிட்டு அவனே போயிடுவான். நீ என்ன பண்ணுவ? பயோகேஸ் நானே தயாரிப்பேன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளத்தில் நிற்கிறான். அணு உலை ஆபத்தான மின் உற்பத்தியில் நிற்கிறான். ஆனால் ஆபத்தான மின் உற்பத்தியில் நிற்கிறான். இதெல்லாம் மூடணும்னா மாற்று மின்பெருக்கத்தை பெருக்கணும். காற்றாலை அரசே தயாரிக்கு, சூரிய ஒளி மின்பா அரசே தயாரிக்கு, சூரிய ஒளி மின் பூங்கா. காற்றாலையில் கடல் அலையில் மின்சாரம் நானே தயாரிக்கிறேன். தண்ணீரை வடையும் போது இதையெல்லாம் மூடிடுறேன். கேட்கும்போது உனக்கு இதையெல்லாம் சாதிக்க முடியுமான்னு நினைப்பேன். எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தவர்களே, தேவையிலிருந்து தான் பிறக்குது. இது தேவையா தேவையில்லையா? கண்டுபிடிப்பே தேவையின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். கண்டுபிடிக்கணும், இதுதான் தேவைப்படுது, கண்டுபிடிக்கிறோம். வெறுங்காலோடு நடந்தோம், செருப்பு தேவை, கண்டுபிடிச்சிட்டோம். வேகமாக போகணும், கார் வந்துருச்சு. தொலைதூரத்தில் கொண்ட பேசணும், ஃபோன் வந்துருச்சு. இவ்வளோதான். இது தேவையா தேவையில்லையா அதை மட்டும் முடிவு செய். சும்மா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. வேலை இல்லை இதையெல்லாம் வந்துட்டா சீமான் வளர்ச்சிக்கு எதிராக. எது வளர்ச்சி? என்னோட யாருக்கு வந்து போச்சுவா? மோடியா? இல்லை யார்? எனி ஒன் லேடியா? யார் வருவா? இல்லை யார்? தம்பி அண்ணாமலையா? இல்லை யார்? தம்பி உதயநிதியா? வளர்ச்சினா என்ன? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? 1000 ரூபா எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறதாடா? எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குறதா? அதெல்லாம் வளர்ச்சி. 1000 ரூபா யார் காசு? எங்கள் அம்மா காசு. எங்கள் அம்மா கட்டின வரி, எங்கள் அப்பங்க கொடுத்த வரி, என் மாம்பஞ்சிரம் குடிச்சு கொடுத்த காசு, அதில் ஒரு 1000 ரூபா மொத்த வெள்ளத்தையும் வச்சுக்கிடுவான். நாக்க நீட்டுங்க, அப்படி இழி விடுவான், தடை விடுவான். இதான் கொடுக்குற 1000 ரூபா. இந்த 1000 ரூபா ஏன் திட்டம் தெரியுமாடா? 1000 ரூபா கொடுக்குறது இல்லைடா, மாதத்துக்கு 10,000 5,000 6,000 இருந்த இடத்துல என் தாய் சம்பாதித்து கொள்வதற்கு வருவாய் பெருக்கத்துக்கு வழிவகுத்து கொடுக்குறதாண்டா என்னுடைய முறை. அதான் மாற்றங்கிறேன். எப்படி சீமான் செய்வாய்? இவர் சீனாவில் ஓலை தயாரிக்கிறான் பாய், சீனாவில் கொட்டான், சீனாவில் கிளுகிழுப்ப, சீனாவில் விளக்குமாறு. இந்தியன் தமிழ்நாட்டுக்குள்ளே சீன பாய் விற்கிது, தமிழ்நாட்டுக்குள்ளே சீன விசிறி, தமிழ்நாட்டுக்குள்ளே சீன விளக்குமாறு. ஏன் சீன பாயில் படுத்தா தான் உனக்கு கனவு வருமா? என் பாயில் படுத்தா தூக்கம் கனவு வராதா? நாங்கள் ஓலைப்பாய் செஞ்சவங்க இல்லை, நாங்கள் கோரம்பாய் பின்னவங்க இல்லை, நாங்கள் விளக்குமாறு கழிச்சு கட்டி விற்றவங்க இல்லை. பண்ணமா இல்லையா? ஏன் விட்ட? இப்போ நான் என்ன செய்கிறேன்? மறுபடி எங்கே பனைமரம் அதிகமாக இருக்கோ போடுறேன்டா தொழிற்சாலையை. பணம் கருப்பட்டி காய்ச்சிறது, பணம் கற்கண்டு காய்ச்சிறது, பணம் பணம் வெல்லம் எல்லாம் எடுக்கிறோம். நொங்கை பதனிடுறோம். நொங்கு இளநீர், இளநீரை நொங்கையும் சேர்த்து பதனிட்டு நீ ஒரு தடவை குடிச்சு பாரு. சச்சின் டெண்டுல்கருக்கு இங்கே வந்து இளநீர் பாயாசம் குடித்தாருங்க. இளநீர் நொங்கு பாயாசம் புகழ்ந்து தள்ளிட்டாரு. உலகம் பூரா நான் அதை கொண்டு போய் சேர்ப்பேங்கிற, நீ என்னை கேவலமாக பார்க்குற. இந்த ஷூ எங்கே இருந்ததுன்னு நினைக்கிற? ஷோரூம். இந்த ஷோரூம் ஏசி ரூமில் கண்ணாடி அறையில் இருந்துச்சு இந்த ஷூ. ஆனால் இங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா நொங்கு, இளநீர், சுரக்காய், வெண்டரிக்காய், பூசணிக்காய், கத்தரிக்காய், கயிறுலாம் எங்கே கிடக்குன்னு நினைக்கிற? தெருவில். இப்போ உன் மகன் ஆட்சிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது தெருவில் கிடக்கும். தெருவில் கிடக்குது, கிடக்காம போகுது. அதெல்லாம் இங்கே வந்துடும். இங்கே கொண்டாடா இளநீர். நீ விற்க வேணா, நானே கொள்முதல் பண்ணி நானே விற்பேன். அங்கேயும் அரசு பணி படிச்சுட்டு வேலையிலேன்னு என் பிள்ளை இருக்கக்கூடாது. நீ போகாதனால தாண்டா இதெல்லாம் செய்யாதாண்டா வட இந்தியை ஏறிட்டான் 1.5 கோடி. நீ ஏற்கனவே தெலுங்கர்கிட்ட நாட்டை கொடுத்து திக்குமுட்டு ஆடித்துறாயிடா.
அவன் உன் ஊரில் என் நாடு என் உரிமைன்னு இருக்கான். நீ ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இந்திக்காரன் நாடாக போகுது. இவன் வேற நீ உள்ளே வந்துக்கிட்டான். இந்தியா சவர் நேஷன் ஹே இந்துஸ்தான் சின்ன வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவன் எப்படி கோட்பாடு கொண்டு வந்து தெரியுமா? சொட்டா சொட்டா நகி ஹே படா படா ஹேன்னு வருவான். கொஞ்சம் கொஞ்சமாக திருடாத, ஒரே அடியா திருடிடுவான். இதான் அவன் கோட்பாடு. உள்ளே வந்தான்னு வச்சுக்க செத்த முடிஞ்சு. இந்த தமிழ்நாட்டை, மான தமிழ் மக்கள் நிலத்தை, இந்திய பெருங்கண்டம் துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தை காலடியில் குறுக்கி போட்ட அவர்கள் இந்த கால் கிரவுண்ட் இடத்தையும் கைப்பற்ற பாய்ந்து வருகிறான். இந்து என்கிற மதத்தை பிடித்து கொண்டு வருகிறான். இந்தியன் என்கிற உணவை தூண்டி வருகிறான். ஏமாந்திராத ஏமாந்திராத ஏமாந்திராத. நீ இந்தியன் இல்லை, திராவிடனும் இல்லை. நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி மகன், தமிழன். நீ அதை நீ புரிஞ்சுக்க. நீ ஆதிக்குடி, தமிழ் குடி. திமிரி எழுதல. அண்ணல் அம்பேத்கர் இங்க பார், அப்படி கால் மேல கால் பட்டு உட்கார்ந்துருப்பார். அப்படி எதை வைத்து உன்னை இழிவுபடுத்துகிறானோ அதை வைத்தே நீ எழுச்சி வரணுங்கிறார். இதே நம்முடைய தாத்தா ரட்டமலை சீனிவாசன் இந்த கூட்டத்தில் யாரா பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று திமிரி எழுடா. நான் தான் என்னடாப்போ, நான் தான் என்னப்போ. இப்போது என்ன சொல்கிறார்? எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாதவரை உனக்கு விடுதலை இல்லை. அப்ப என்ன சொல்றான்? தமிழன். என்ன தமிழன்? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்கும்? டேய், தமிழ் எனக்கு வேலையோ சோறோ அல்ல. தமிழ் என் உயிர், தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம், தமிழ் என் இலக்கியம், தமிழ் என் காப்பியம், தமிழ் என் வரலாறு. அனைத்தும் மூச்சு, பேச்சு, எலும்பு, நரம்பு, ரத்தம், சதை எல்லாம் என் தமிழ் அப்படின்னு நீ எழுடா. எவனா குறுக்க வரானான்னு பார்ப்போம். இந்த கடத்தருவில் ஒரு எழுத்து ஆங்கில எழுத்து, ஒரு உச்சரிப்பு ஆங்கில உச்சரிப்பு இருக்கக்கூடாது. இருக்காது. உன் மகன் வந்தோடனே மாற்றி எழுதுங்க அரசாணை. எழுதலாம், மறுபடியும் மாற்றி எழுதுங்க ப்ளீஸ். கீழே தயவு செய்து ஒரு அரசாணை மாற்றி எழுதுங்க, ஒரு அரசாணை. சரி விட்டுறலான்னா நானே செலவழித்து எழுதிட்டு பில் அனுப்பிடுவேன். போர்டை நானே மாற்றி எழுதிடுவேன். கட்டிடுங்க, இவ்வளோ தொகையாயிருக்கு. 2 தடவை ரசீது. 3ஆவது தடவை பெரிய பூட்டு, திண்டுக்கல் பூட்டை கொண்டு வச்சு பூட்டி சாவி ஐயா ஸ்டாலின் ஒரு பெட்டிக்குள்ள போட்டார்ல, அவர் பெட்டியையும் தொலைச்சிட்டாரு, மனுவையும் தொலைச்சிட்டாரு. நான் பெட்டியையும் சாவியும் பத்திரமா வச்சுருப்பேன். இந்த கையில் சொல்லுவான்ல, இந்த கையில் காசு, இந்த கையில் தோசை அப்படின்னு. இந்த கையில் நீ கட்டிடு, இந்த கையில் சாவியை நீட்டிடுறேன். அவ்வளோதான் ராஜா. இந்த ஆட்டத்தெல்லாம் வேற ஆளை வச்சுக்கணும். எம்ஜிஆர் கூட, ஒரு மலையாளி எம்ஜிஆர் கூட 3/2 மடங்கு தமிழில் எழுத வேண்டும். பிறகு பொதுமொழி ஆங்கிலத்தில் ஒரு மடங்கு எழுதி வைத்துக் கொள்ளலாம் சட்டம் கொண்டாந்தார். அவர் செயலாற்ற முடியல. கருணாநிதியும் செய்யல, ஜெயலலிதாவும் செய்யல. கடைசி வரை தமிழ் என்று பேசி நம்மளை இன்னைக்கு பேசி ஏமாத்திய தமிழின துரோகி கருணாநிதி கடைசி வரை அதை செய்யல. என்ற கேட்குறேன், ஏன் கருணாநிதியோடு தானே இருந்த உனக்கு ஏன் கருணாநிதி திடீர்னு பிடிக்காம போயிருச்சுன்னு? எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட காரணம் இல்லை. எங்கள் அண்ணனை, என் தலைவனை கருணாநிதிக்கு பிடிக்கல, எனக்கு அதனால கருணாநிதியை பிடிக்கல. இவ்வளோதான், பெரிய கொள்கையெல்லாம் எனக்கு கிடையாது. இவ்வளோதான். எம்ஜிஆர் ஏன் உனக்கு பிடிக்குது? எங்கள் அண்ணனை பெத்த மகன் போல் நேசிச்சார், எங்கள் அண்ணனுக்கு எல்லா உதவியும் செஞ்சார், அதனால எம்ஜிஆர் எனக்கு பிடிக்குது.